வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூடோ ஃபோர்ஸ். சூடோ ஃபோர்ஸ்னால் ஒரு ஃபால்ஸு ஃபோர்ஸ், பொய்யான ஃபோர்ஸ். சூடோ பி வந்து சைலண்ட் இதில். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் சப்போஸ் இது வந்து மெட்ராஸ், சென்னை. இப்போ இது வந்து சம் ஊர் எக்ஸ், என் ஊரை சொல்லுன்னு சொல்லாதீங்க, எக்ஸு. ஸோ 300 கிலோமீட்டர்ஸ். எக்ஸ் ஊர்லேருந்து மெட்ராஸுக்கு 300 கிலோமீட்டர்ஸ். சப்போஸ் நான் வந்து இங்கே எக்ஸில் இருக்கேன், ஐ மீன் எக்ஸ். மெட்ராஸ் எவ்வளோ தூரம் இருக்குது? 300 கிலோமீட்டர். ஓகே, இன்னொருத்தர் சொல்ல மெட்ராஸ் 300 கிலோமீட்டர் இல்லையா, 500 கிலோமீட்டர். 500 கிலோமீட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஹிஸ் பிளேஸ் 500 கிலோமீட்டர்ஸ். வித் ரெஸ்பெக்ட் டு என்னோட பிளேஸ்லேருந்து மெட்ராஸு 30. ஸோ இதுதான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். எனக்கு இன்னொரு ஆளுக்கு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகே, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் எந்த இடத்துலேருந்து, இங்கேருந்து ஸ்கூலு 3 கிலோமீட்டர்னால் என்னோடய வீட்டிலேருந்து ஸ்கூலு 3 கிலோமீட்டர். இன்னொருத்தர் சொல்கிறேன் எங்கள் இதில் 10 கிலோமீட்டர், அவங்க வீட்டிலேருந்து. ஸோ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகுது. என்னோடய வீடு எனக்கு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், அவங்க வீடு அவனுக்கு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஃபார் த ஸ்கூல். ஸோ அதுதான் நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்கிறோம். அதில் 2 டைப்பான ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இன்னொரு அபிஷியலி நம்ம இதை ஷார்ட்டாக சொல்லுவோம், இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகே, இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன? சி இஸ் அப்சர்வர். ஸோ இவன் தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ ஒரு அப்சர்வர் இங்கேருந்து ஒரு ரோட்டில் இருக்கிற ஒரு அப்சர்வர் ஒரு ராக்கை பார்க்குறாங்க, பாறையை பார்க்குற போது the rock is no force is acting on the பாறை. ஸோ ஃபோர்ஸ் இல்லைன்னா ஆக்சலரேஷன் 0 இருக்கும். ஏன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இது 0 இருந்தால் இதுவும் 0 இருக்கும். ஏன்னா மாஸ் ஆஃப் த ராக் 0 இருக்க முடியாது. ஸோ த அப்சர்வர் இஸ் அட் ரெஸ்ட் அண்ட் ராக்கை வந்து அப்சர்வ் பண்ணுறாப்புல. ஸோ இஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் and that is the object. A frame of reference which is at rest. That is which is at rest. A frame of reference which is at rest. At rest na velocity 0, so acceleration is equal to 0. Or with uniform velocity. Uniform velocity na acceleration is 0. ஏன்னா ஃபைனல் வெலாசிட்டி சேமு, இனிஷியல் வெலாசிட்டி சேமு. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைட் பை டைம் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் 0. மெயின் பாயிண்ட் என்னென்னா ஹீஸ் அட் ரெஸ்ட், ஹீஸ் ஆக்சலரேஷன் இஸ் 0. ஸோ எ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் விச் இஸ் அட் ரெஸ்ட். எ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் விச் இஸ் அட் ரெஸ்ட். இட் இஸ் அட் ரெஸ்ட். திஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இஸ் அட் ரெஸ்ட் is known as inertial frame of reference. Simply உனக்கு எங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது த அப்சர்விங் பாயிண்ட், தட் இஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட், தட் இஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இஸ் அட் 0, அட் ரெஸ்ட், ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இட் இஸ் திஸ் இஸ் நான் ஆக்சலரேட்டிங், non-accelerating acceleration 0 frame of reference. That is inertial frame of reference is non-accelerating frame of reference. So Newton's laws are applicable எதுக்கு applicable to this inertial frame of reference. Inertial frame of reference naale it is the frame of reference, the observer நின்றுட்டு இருக்கான், ராக்கா பார்க்குறான். ஸோ he is at rest. So that is
இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். நியூட்டனில் இதுக்கு அப்ளிகபிள் ஆகுது நான் ஆக்சலரேட்டிங், நோ ஆக்சலரேஷன். இன்னொன்று இருக்குது நான் இனர்ஷியல் frame of a reference. வித்தியாசம் என்ன? நான் இது இனர்ஷியல் ஃப்ரேம் நான்னாலும் சரி, இதுலேருந்து நமக்கு தெரியும் ஆக்சலரேஷன் எக்ஸிஸ்ட். ஸோ this acceleration ஜீரோவா இல்லை, acceleration exist. A frame of reference moving with constant velocity and acceleration is not equal to zero. That is accelerating frame of reference. Accelerating frame of reference. Accelerating frame of reference. இங்கே வந்து நான் ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம் ரெஃபரன்ஸ், தட் இஸ் அட் ரெஸ்ட். இது இனர்ஷியா. அப்சர்விங்னா இஸ் கால்டு நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஷார்ட்டில் எழுதியிருக்கேன், ஒரு தடவை எழுதுறதுக்கு டைம் ஆகுது. A frame of reference moving is accelerating. Acceleration is not equal to zero. That is, it is accelerating frame of reference is called non-inertial reference. Non-accelerating frame of reference நம்ம என்ன சொல்லலாம்? நம்ம பஸ்ஸில் போகிறபோது ஒரு ட்ரீஸ் இருக்குது, மரம் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. இந்த ட்ரீன்னு வச்சுங்க. நம்ம பஸ்ஸில் போகிறோம், இந்த பஸ்ஸில் நம்ம உட்காந்துருக்கோம். இந்த ட்ரீ வந்து இஸ் அட் ரெஸ்ட்டில் இருக்க ட்ரீ மூவ் பண்ண முடியாது. தட் இஸ் ஃபோர்ஸ் ஆன் த ட்ரீ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. பட் நமக்கு என்ன ஃபீல் பண்ணுறோம்? நம்ம பஸ்ஸு நமக்கு பின்பக்கம் ஆக்சலரேட், அதாவது நம்ம எப்படி நின்னோம்னா பஸ் இந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வருது. ஆக்சலரேட் ஆகுது, ஃபோர்ஸ் இல்லை, ஆனால் ஆக்சலரேஷன் இருக்குது. இது வயலேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஃபோர்ஸ் ஜீரோ இருக்கும்போது ஆக்சலரேஷன் எப்படி இருக்க முடியும்? ஸோ இந்த சுச்சுவேஷனில் இது எப்படிப்பட்ட சுச்சுவேஷனு? இருக்குது ஆனால் இல்லை, வரும் வராது, அந்தமாரி சுச்சுவேஷன் இது. ஃபோர்ஸ் இல்லை, ஆக்சலரேஷன் ஆகுது. என்ன நடக்குதுங்க? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? சப்போஸ் இந்த ட்ராலி எடுத்துங்க. இஸ் இந்த ட்ராலி மூவ் பண்ணுது. ட்ராலி இஸ் மூவிங் வித் அன் ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ. ஸோ திஸ் இஸ் ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், தட் இஸ் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். கொஞ்ச நேரம் பார்க்குற போது ஃபோர்ஸ் அந்த ராக்கை எப்போது ராக்கு அங்கேயே தான் இருக்கும். ஃபோர்ஸ் அந்த ராக் இஸ் ஆல்வேஸ் ஜீரோ. பட் இட் அப்பியர்ஸ் இட் மூவ்ஸ் வித் அன் ஆக்சலரேஷன் இன் த பேக்வர்ட் டைரக்ஷன். மரம் எப்படி தெரியுது? எப்படி போகிற மாதிரி தெரியுது. இட் அப்பியர்ஸ், நமக்கு தோணுது மரம் ஒரு ஆக்சலரேஷனோட நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வருது, இந்த ஆக்சலரேஷன். ஸோ த ராக் சீம்ஸ் டு மூவ் வித் அன் ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ in the backward direction without any force. So without any force, Newton law இங்கே ஃபெயில் ஆகுது. ஸோ அதை காம்பன்சேட் என்ன பண்ணுவோம்? இது ஸோ நான் இனர்ஷியல் ஃபார்மில் நியூட்டன்ஸ் லா நாட் அப்ளிகபிள். ஏன் நாட் அப்ளிகபிள்? ஃபோர்ஸ் ஜீரோ இருக்குது, பட் ஆக்சலரேஷன் எக்ஸிஸ்ட். ஆக்சலரேஷன் இஸ் இது ப்ளஸ் டைரக்ஷன் வச்சுக்கிட்டோம்னா இது மைனஸ் டைரக்ஷன். தெர் இஸ் அன் ஆக்சலரேஷன் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ டு அப்ளை லாஸ், ஸோ நியூட்டன்ஸ் லா அப்ளை. உங்களை மாரி இவங்களாம் நியூட்டன்ஸ் லா படிச்சுட்டு கரைச்சி குடிச்சிட்டு வந்தவங்க அங்கே என்ன பைத்தியகாரதன்மா இருக்குது, ஃபோர்ஸ் இல்லை, ஆக்சலரேஷன் இருக்குது, எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. டு அப்ளை லாஸ் ஃபார் த நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? வி ஹாவ் டு அப்ளை அன் இமேஜினரி ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் ஜீரோ இருக்கக்கூடாது, நம்ம ஒரு இமேஜினரி ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம். அதை தான் நம்ம சூடோ ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? ஸோ டு சேஞ்ச் நியூட்டனில் அப்ளை பண்ணுற மாரி நம்ம இதை இந்த சுச்சுவேஷனை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்? வி அப்ளை அன் இமேஜினரி ஃபோர்ஸ் கால்ட் சூடோ ஃபோர்ஸ். இந்த சூடோ ஃபோர்ஸ் வர்றதுக்கு காரணம் என்ன?
inertial frame of reference இருக்கிற போது நியூட்டன்ஸ் லா அப்ளிகபிள். நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கும் போது நியூட்டன்ஸ் லா இஸ் நாட் அப்ளிகபிள். பட் நியூட்டன்ஸ் லாவை நம்ம அப்ளை பண்ணணும். ஏன்னா நியூட்டன்ஸ் நம்ம தலைவலி பெரிய தலைவலி நியூட்டன்ஸ் லா நியூட்டன்லாம் சொன்ன பிறகு அப்போ நியூட்டன் லா எல்லாம் பொய்யா இல்லை. அப்போ என்ன பண்ணணும், இதை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ வி ஹாவ் டு அப்ளை a force, imaginary force called pseudo force. அந்த pseudo force ஆப்போசிட் டைரெக்ஷனில் அடிக்கும். ஸோ இது எதனால் அப்படி சேஞ்ச் இன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இந்த ஃபஸ்ட் டைம் இங்கே ரெஸ்ட்டில் இருக்கான், அடுத்தது அவன் ஒரு மூவிங் ட்ராலியில் இருக்கான். ஸோ ஹீ இஸ் அப்சர்விங் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ராலி. இந்த பாய் இஸ் அட் ரெஸ்ட். இந்த ட்ராலியை பொறுத்தவரைக்கும் ட்ராலி மேலே நிற்கிறான், ஹீ இஸ் அட் ரெஸ்ட். ட்ராலி தான் மூவ் பண்ணுது, அவன் மூவ் பண்ணல. ஸோ ஹீ இஸ் அட் ரெஸ்ட். With respect to trolley is right, but trolley is moving, it means boy is also moving, that is moving. இது என்ன சொல்லலாம், moving frame of reference, that is non-inertial frame of reference, that is because it is moving with an acceleration is not equal to 0. அந்த கண்டிஷனில் நம்ம ஒரு pseudo force நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ டியூ டு change in frame of reference that is inertial frame of reference, first one where A is equal to 0, 2 non-inertial frame of reference where A is not equal to 0. அப்படின்னு வரப்போது இந்த கண்டிஷனில் we have to apply pseudo force. ஏங்க இங்கே நம்ம டைரெக்டாக நியூட்டன்ஸ் லா அப்ளை பண்ண முடியும், இதில் நம்ம நியூட்டன்ஸ் லா டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. நியூட்டன்ஸ் லா அப்ளை பண்ணணுன்னா we have to apply a force called pseudo force in a direction opposite. அப்போ அந்த ஃபோர்ஸ் இருந்ததுன்னா அந்த ஆக்சலரேஷனும் பாசிபிள். அப்போ நம்ம வந்து நியூட்டன்ஸ் லாவை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ சூடோ இது ஆன்இனர்ஷியல் ஃப்ரேமில் ஒரு பாடி மூவ் பண்ணுற போது அது நியூட்டன்ஸில் அப்ளை பண்ணணுன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு பேக்வேர்ட் ஃபோர்ஸ் கால்டு சூடோ ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். அதுதான் சூடோ ஃபோர்ஸ். இப்போ சூடோ ஃபோர்ஸ்னால் என்ன, ஏற்கனவே நம்ம அதை பற்றி படிச்சிருக்கோம். அது ஒரு இமேஜினரி ஃபோர்ஸ் யூஸ் டு எக்ஸ்பிளைன் த மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன் நான் இனர்ஷியல் ஃப்ரேம். சப்போஸ் இதுதான் ரோடு, இங்கே ட்ராலி இருக்குது, ட்ராலி காரு பஸ்ஸு ஏதாவது ஒன்று, அது மேலே நம்ம பையன் நிற்கிறான். ஸோ இட் இஸ் மூவிங் வித் அன் ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ. ஸோ அவன் ரெஸ்ட்டில் இல்லை. வித் ரெஸ்பெக்ட் டு த ட்ராலி ஹீ இஸ் அட் ரெஸ்ட். பட் வித் ரெஸ்பெக்ட் டு தி ராக், த ஆப்ஜெக்ட் ராக் ஆப்ஜெக்ட், திஸ் இஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே ஒருத்தர் பார்க்குற போது இங்கே ஒருத்தர் பார்க்குறான் கிரவுண்டில் நின்றுக்கிட்டு. ஃபார் ஹிம் திஸ் இஸ் அட் ரெஸ்ட். ஸோ ஹீ இஸ் இனர்ஷியல் ஃப்ரேம். ஃபார் ஹிம் ஹீ இஸ் ஆல்சோ மேன் அப்சர்விங் இட். ஆனால் அவன் வந்து ஒரு ஆக்சலரேஷனோட போகிறான். ஏன்னா அவன் ஒரு வெஹிக்கிள் மேலே உட்காந்துருக்கான், அது ஒரு ஆக்சலரேட் ஆகுது. ஸோ ரெண்டு பேரும் வெஹிக்கிள் அதுவும் வித் ரெஸ்பெக்ட் ஈச் அதர் ரெஸ்ட்டில் இருக்காங்க. பட் தட் பாய் இஸ் மூவிங் வித் சம் ஆக்சலரேஷன். ஸோ இது நான் இனர்ஷியல் frame of reference. So இந்த மோஷனை பற்றி படிக்கிற போது an imaginary force is to explain the equation of motion. F is equal to ma. A force is நியூட்டன்ஸில் வகைர force is equal and opposite. இது அப்ளிகபிள் கிடையாது இதுமாரி நான் இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு. ஸோ மோஷனை பற்றி படிக்கணும்னா மோஷன் டு ஸ்டடி த மோஷன் ஆஃப் தி சப்ஜெக்ட் when the person is moving in non-inertial frame of reference. ஸோ பஸ்ஸில் போகிறபோது தான் நம்ம போகிறபோது பஸ் வந்து பின்னாடி போகிற மாதிரி இருக்குது. ஸோ இட் மீன்ஸ் ஃபோர்ஸ் ஜீரோன்னு சொல்கிறோம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் இஸ் ஜீரோ, பட் இட் மூவ்ஸ் வித் அன் ஆக்சலரேஷன். பேக்வேர்டில் போகுது, இது ஆக்சலரேஷன் இந்த டைரெக்ஷனில் போகுது. ஸோ திஸ் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் இதுதான் சூடோ ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இட் மீன்ஸ் இங்கே எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிறது பதில் வி அப்ளை அ சூடோ ஃபோர்ஸ் இன் திஸ் டைரெக்ஷன். It is an imaginary force. The force always works in the direction opposite to that of
acceleration of the frame. இதுதான் frame of reference. இதுதான் frame of reference. Non inertial frame of reference. இதோட acceleration againstல ஒரு force ஆக்ட் பண்ணுது. ஆக்சுவலாக ஆக்ட் பண்ணல, இட் இஸ் இமேஜினரி ஃபோர்ஸ். பஸ் இங்கே போகிற போது நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுவீங்க. பஸ் பின்னாடி மரம் பின்னாடி ஓடுது, பில்டிங் பின்னாடி ஓடுது. ஸோ இந்த ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் என்ன? அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூடு என்ன இருக்கும்? இந்த மாஸோட, அந்த ஃப்ரேமோட, அந்த அப்ஜெக்டோட மாஸ் மல்டிப்ளைட் பை த ஆக்சலரேஷன் ஆஃப் இனர்ஷியல் ஃப்ரேம். ஸோ த ஃபோர்ஸ், சூடோ ஃபோர்ஸ் is equal to mass of the subject. இதுதான் இதோட மாஸ்னா mass of the object and acceleration of the inertial frame நெகட்டிவ் சைன் வரும். ஏன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து இதோட ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட் சைடில் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ F is equal to minus ma. எக்ஸாம்பிள் நல்லாவே தெரியும், நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. the pseudo force ஆக்ட் எந்த டைரெக்ஷன் ஆக்ட் பண்ணுது? the pseudo force acts in the direction, acceleration இந்த பக்கம்னா இந்த டைரெக்ஷன் ஆப்போசிட் டு த டைரெக்ஷன் ஆஃப் inertial frame, right? A pendulum of mass 5 kg, mass is equal to 5 kg, is suspended from the ceiling of the train moving with an acceleration of 10 meter per second square. So second square, find the angle theta in the equilibrium position. Angle theta. So இப்படி சுற்றி வந்துட்டு ஒரு இடத்துல ஈக்குலிபிரியத்தில் நிற்கும். equilibrium position and also tension in the string. So இதுதான் tension. நம்ம வந்து வெர்டிக்கல் ஹொரிசாண்டலாக இதை நம்ம ரிசால்வ் பண்ண போகிறோம். ரெசல்யூஷன் இதுதான் ட்ரெயின் உள்ளார ஹேங் பண்ணியிருப்போம். நம்ம பழைய படத்துலலாம் பார்த்துருப்போம். எல்லோரும் ட்ரெயினில் உட்காந்துருப்பாங்க, இப்படி ஆடிக்கிட்டே இருப்பாங்க. பட் மேலே தொங்கி விட்டுருக்க ஃப்ளாஸ்க் மட்டும் அப்படியே நிற்கும். அப்போ செட்டு போட்டு எல்லோரும் குலுங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதை நாங்களாம் பார்த்தோம். இப்போ நீங்கள் டெக்னிக்கல் அட்வான்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கம்மி. நாங்கள் பார்த்தோம், ரசித்தோம். ஸோ இதை வந்து நம்ம இந்த ப்ராப்ளத்தை நம்ம யூஸிங் சூடோ ஃபோர்ஸ் சால்வ் பண்ணலாம். சூடோ ஃபோர்ஸ் சால்வ் பண்ணோம்னா நான் இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் இருக்கணும். நான் இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் the observer should be moving with an acceleration e. இதை இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் நம்ம சால்வ் பண்ணோம். ஃபார் நான் இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன பண்ணோம்? ஸோ இங்கே அப்சர்வர் வெளியில் நிற்கிறான். அந்த ஃப்ளாஸ்க்கு அவனுக்கு தெரியுதோ இல்லையோ, ஃப்ளாஸ்கோட இதை கண்டுபிடிக்கணும். சரி, நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் என்ன பண்ணோம்? the man will be inside the train and seeing it. So he is moving with an acceleration of e. இது ட்ரெயினோட ஆக்சலரேஷனில் மூவ் பண்ணிகிட்ருக்கான். ஃபார் நான் inertial frame of reference, for non-inertial frame of reference, we keep a man standing in the train and moves with the acceleration of the train itself, making the frame. So ஒருத்தனை அங்கே நிற்க வச்சுட்டு அந்த ட்ரெயினில் நிற்க வச்சுட்டு இதை அப்சர்வ் பண்ண சொன்னோம்னா that becomes this frame of reference. He is observing becomes a non-inertial frame of reference. ஸோ இப்போ நம்ம கால்குலேஷன் பண்ண வேண்டியதுதான். நான் இனிஷியல் ஃப்ரேம் டென்ஷன் எப்படி இருக்குது? டென்ஷன். ஸோ இதை நம்ம எப்படி போடுறோம்? வெர்டிக்கல் ஹொரிசானல் போடுறோம். அதை நம்ம ஸோ திஸ் இஸ் தீட்டா. இட் இஸ் ஸோ அந்த டென்ஷன், அந்த ஹேங் பண்ணுற டென்ஷன் இப்படி வந்து தீட்டா ஆங்கிள் பண்ணுது. ஏன்னா இப்படி ஆடும் இல்லையா, ட்ரெயினில் போகிறபோது இப்படி ஆடும். ஸோ ஈக்குலிபிரியம் பொசிஷனில் தீட்டாவில் எங்கே ஓடுது அப்படிங்கிற போது இதை நம்ம இப்படியும் வச்சுக்கலாம். இது தீட்டா, இது ஹைபாட்னியூஸ் வந்து டென்ஷன், ஹைபாட்னியூஸ் டென்ஷன். இந்த சைடு தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்குது, இது டி காஸ் தீட்டா. இந்த சைடு வந்து இதுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்குது, டி சைன் தீட்டா. ஸோ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி போட்டுக்கலாம்? ஒன்று மேலே போகுது ஃப்ரீ பாடி டயக்ராம்னா இதோட டெய்லில் போக வைக்கணும். இஸ் ஈக்குவல் டு டி காஸ் தீட்டா. இது எப்படி போகுது? இந்த பக்கம் போகுது, டி
சைன் தீட்டா. இதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து இன்னும் என்ன ஃபோர்ஸ் இருக்குது? இதோட மாஸ் வந்து எம். ஸோ இதோட மாஸ் எம்னா இந்த மாஸ் வந்து கீழே ஆக்ட் பண்ணும். அதோட வெயிட் எம் இன்ட்டு ஜி. ஸோ இதோட மாஸ் எங்கே இந்த இடத்துல இருக்குது. அதோட மாசு எம் இன்ட்டு ஜி. ஸோ எம் இன்ட்டு ஜி மார்க் பண்ணும்போது எக்ஸாக்ட்லி இட் வில் ஆக்ட் டவுன்வர்ட். ஸோ எம்ஜி வில் ஆக்ட் டவுன்வர்ட். இப்போ சம்திங் இஸ் மிஸ்ஸிங். என்ன மிஸ்ஸிங்கு? சூடோ ஃபோர்ஸ் இஸ் மிஸ்ஸிங். சூடோ ஃபோர்ஸ் எங்கே இருக்கும்? சூடோ ஃபோர்ஸ் மூவ்ஸ் இன் எ டைரெக்ஷன் ஆப்போசிட் டு த ஆக்சலரேஷன் ஆஃப் த ட்ரெயின். இதுதான் ஆக்சலரேஷன் ஆஃப் த ட்ரெயின். அந்த ஃபோர்ஸ் which gives the acceleration of the train, அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு சூடோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம். சூடோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த சூடோ ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிள். டி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஜி ஒன்று, டி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஃப்பி. ஸோ வி கேன் ரைட் இட் அஸ் டி காஸ் தீட்டா. ஸோ மேலே இருக்கிற ஃபோர்ஸ்னா ஈக்குலிபிரியத்தில் இருக்கப்போ இதுவும் மேனேஜ் பண்ணுது, இதையும் பேலன்ஸ் பண்ணுது. நாட் மேனேஜ் பண்ணல, பேலன்ஸ் பண்ணுது. ஸோ வி கேன் ரைட் டி காஸ் தீட்டா மேலே போகுது இஸ் ஈக்குவல் டு டி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஓகே. சூடோ ஃபோர்ஸ் ஆஸ் இட் இஸ் நம்ம சொல்லியிருக்கோம். சூடோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் this body into acceleration of the train, that is acceleration of the frame. ஸோ மைனஸ் நம்ம போட்டோம்னா இது ஆப்போசிட் டைரெக்ஷன் நடக்குது. ஸோ எஃபியை நம்ம இப்படி போட்டுக்கலாம். எஃபி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இங்கே நம்ம மைனஸ் இங்கே நம்ம போடல. காரணம் என்னது? இதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த ஃபோர்ஸுக்கு ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது, அதுக்கு எகென்ஸ்டாக நம்ம போட்டோம். ஸோ அப்போ டி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்இ. டி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்இ. இது வந்து ஈக்குவேஷன் 2. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோம். 1 divided by 2. 1 divided by 2. This divided by this. T and T cancel enough. That becomes sin theta divided by cos theta is equal to MA by MG. That is tan theta is equal to MMA by G. So tan theta is equal to A by G. So theta என்ன வரும்? So we can write it now. So tan theta is equal to A. A is equal to 10 meter per second. 10 meter per second divided by G. G கொடுக்கலன்னா நம்ம 10 எடுத்துக்கோம். is equal to 1. Tan theta is equal to 1. Tan theta ஒன்றுனா என்ன வரும்? C 1:1 root 2. இதுதான் tan theta. அப்போ 1:1 வந்தாலே இது 45 degree. So it means tan of theta is equal to 1. It means theta is equal to 45 degree. So இங்கே நம்ம நான் இனிஷியல் ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? எக்ஸாக்டாக ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டோம். எக்ஸாக்ட்லி மோஷன் எகென்ஸ்டாக ஒரு சூடோ ஃபோர்ஸ் கொடுத்து சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு tan theta is equal to 45. பட் டென்ஷன் கண்டுபிடிக்கணும். டென்ஷன் எங்கேருந்து கண்டுபிடிக்கலாம்? டென்ஷன் எதுலேருந்து கண்டுபிடிக்கலாம்? இதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். tan theta T cos theta is equal to mg. That is T cos theta is equal to mg. T cos theta is equal to mg. So டென்ஷன் எவ்வளோ வரும்? டென்ஷன் is equal to m. m எவ்வளோ வருது? m is equal to 5. mass is equal to 5. g is equal to 10 divided by cos 45. Cos 45 is equal to 50 divided 1 by cos 45 என்ன வரும்? 1 by root 2 is equal to 50 root 2. Tension is ஒரு force is equal to Newton. 50 root 2 Newton is the tension, and the angle at equilibrium, angle made in the equilibrium position is 45 degree. This is 45 degree, and tension is equal to 50 root 2 Newton using non-inertial frame of reference. Non-inertial frame of reference நல்லா ஞாபகம் வரணும். The observer is moving with an accelerating motion. So observer is moving with an acceleration. Observer actually move பண்ணல, is in the train.
ஸோ ட்ரெயினோட ஆக்சலரேஷன் அவனுக்கு வந்துடுது. ஸோ அப்சர்வர் இஸ் ஆக்சுவலி நாட் மூவிங், இஸ் மூவிங் அலாங் வித் த ட்ரெயின். ஸோ ஆக்சலரேஷன் இருந்து அப்சர்வ் பண்ணோம்னா நம்ம அது நான் இனிஷியல் ஃப்ரேம் வந்துன்னா சூடோ ஃபோர்ஸ் வரும். சூடோ ஃபோர்ஸ் ஆக்ஷன் இன் டைரக்ஷன் ஆப்போசிட் டு த மோஷன் ஆஃப் த பாடி. இப்போ அதே ப்ராப்ளத்தை நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், முன்னாடி இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். முன்னால் நம்ம சால்வ் பண்ணது நான் இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸு. அப்போ மூவிங் ஆப்ஜெக்டுக்குள்ளார நம்ம மேனை நிற்க வச்சோம். ஸோ மேன் இஸ் ஆல்சோ மூவிங். ஸோ தட் இஸ் மூவபிள் accelerating frame of reference, that is non-inertial frame of reference. So non-inertial frame of reference, inertial frame of reference மாற்றணும்னா the observer is out of the train, is standing on somewhere on the ground. So observer இங்கே நிற்கிறான். He is at rest now. Observer is not moving, he is at rest. ஸோ இங்கே பார்க்குற போது இந்த ஈக்குவேஷன் நம்ம போடுவோம் ஹியர். ஸோ இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் நியூட்டன்ஸ் லாவை நம்ம அப்ளை பண்ண முடியும். அண்ட் திஸ் இஸ் மூவிங் வித் அன் ஆக்சலரேஷன். பாடி ட்ரெயின் இஸ் மூவிங் வித் அன் ஆக்சலரேஷன். இந்த கண்டிஷனில் இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் நோ சூடோ ஃபோர்ஸ். ஏன்னா சூடோ ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ண முடியாது இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில். நான் இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அங்கே உள்ளே நிற்கிறான். அப்போ தான் நான் இனிஷியல், அப்போ தான் நம்ம சூடோ ஃபோர்ஸ். ஏன்னா அப்போ தான் வந்து பஸ்ஸு பின்னாடி போகிற மாதிரி தெரியும். பஸ்ஸு உள்ளே உட்காந்துக்கிட்டு மூவிங் பஸ்ஸில் இருக்கிறப்போ ஆக்சலரேஷன் போகிறோம். அந்த ட்ரீ வந்து பின்னாடி போகிற மாதிரி தெரியும். சப்போஸ் நம்ம பஸ்ஸுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு பார்த்தோம்னா ட்ரீ அங்கேயே தான் இருக்கும். பட் பஸ் உள்ளே இருக்கிறவங்க மூவ் பண்ணுற மாதிரி தெரியும். பட் ட்ரீ நம்ம அப்சர்வ் பண்ணுற ட்ரீ அது ஸ்டேஷ்னரியாக தான் இருக்குது. ஸோ தட் இஸ் இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ நம்ம வெளியில் வந்துடும். இங்கே நின்றுட்டு பார்க்குறோம், இங்கே நிற்கிறோம், பஸ் இப்படி போகுது, பின்னாடி ட்ரீ இருக்குது. அந்த கண்டிஷனில் நம்ம பார்ப்போம். இது என்னாவது, திஸ் இஸ் டென்ஷன், திஸ் இஸ் அது ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்குது. நல்லா கண்டிச்சிங்க ஈக்குலிபிரியம் கண்டிஷனில். ஸோ டென்ஷன் இப்படி இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு தீட்டாங்கிற போது இது இப்படி போகுதுன்னா இது வந்து இப்படி போய் இப்படி போவோம். ஸோ தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்குது ஹைபாட்னியூஸ், பக்கத்தில் இருந்தாலே காஸ் தீட்டா இது. ஸோ இதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிடணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். டி சைன் தீட்டா mg. No pseudo force because it is inertial frame of reference. ஸோ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி எழுதலாம், ஒன்று டி காஸ் தீட்டா, இந்த பாடியை மாசாக வச்சுக்கிட்டோம். ஸோ ஃபார் திஸ் இதை தூக்கி இங்கே போடலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு டி காஸ் தீட்டா. எம்ஜி வந்து ஃப்ரீ பாடி டயக்ராமில் இதை ஒரு பாயிண்ட் மாசாக வச்சுக்கிட்டு எல்லா ஃபோர்ஸையும் அதோட டெய்ல இதில் தூக்கி போடணும். ஸோ இந்த பக்கம் வந்து டி சைன் தீட்டா வருது. ஸோ இது இதையும் ஒன்றையும் பேலன்ஸ் பண்ணிக்குது. ஸோ வி கேன் சே டி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி ஒரு ஈக்குவேஷன் ஆச்சு. அப்புறம் டி சைன் தீட்டா என்ன வரும், திஸ் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ். இதுதான் இந்த டென்ஷனை டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து டி சைன் தீட்டா எந்த டைரெக்ஷனில் எல்லாம் இந்த ஆக்சலரேஷன். ஸோ தட் இஸ் டிரைவிங் ஃபோர்ஸ். தட் இஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் சிக்மா எஃப் net force is equal to mass into acceleration. இதுதான் ஃபோர்ஸு. ஸோ net force is equal to mass of the bob. m is equal to mass of the object. அதை பற்றி தான் நம்ம வந்து டென்ஷன் தானே பார்க்க போகிறோம். mass of the object into acceleration. ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா sin theta by cos theta. இதில் டிவைட் பண்ணோம்னா டிடி அடிப்பட்டோம், sin theta by cos theta mm அடிப்பட்டோம் is equal to a by g is equal to acceleration is 10 meter per second and g is equal to 10 is equal to 1. That is tan theta is equal to 1. That implies as it is நம்ம பார்த்தோம் tan theta 1னா theta is equal to 45 degree. ஆன்சர் அங்கேயும் நான் இனிஷியல் ஃப்ரேம் போடுற போது தீட்டா 45 தான் வந்தது. ரெண்டுத்துலேயும் ஆன்சர் ஒன்றா தான் வரும். ஒன்லி திங் இங்கே ஒரு சூடோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் நான் இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில். நெக்ஸ்ட் டென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம், டி இஸ் ஈக்குவல் டு
T is equal to sin theta mg. Sin theta போட்டாலும் சரி cos theta. ஏன்னா cos 45 is equal to 1 by root 2, sin is equal to 1 by root 2. So G is same, G is same, M is same. So we can write T is equal to M into G. M is M எவ்வளவு 5 into G 10 meter per second square divided by cos theta. 1 by root 2 is equal to 50 root 2 Newton. So tension is equal to 50 root 2 Newton. So inertial frame யூஸ் பண்ணி நான் பண்ணாலும் சரி, நான் இனிஷியல் ஃப்ரேமை யூஸ் பண்ணி பண்ணாலும் சரி, ஆன்சர் சேமாக தான் வரும். ஒன்லி திங் ஒரு சூடோ ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணுறோம் ஃபார் நான் இனர்ஷியல் ஃப்ரேம், தட் இஸ் ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம். ஃப்ரேம் ஆக்சலரேட் ஆகுதுனாலே நான் இனர்ஷியல் சூடோ ஃபோர்ஸ், சிம்பிள்.